வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப காமன் அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களை பற்றி ரொம்ப வரி பண்ணுற ஒரு டாபிக். அதாவது இளநரை ஆர் ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர். இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு, நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், நிறைய குழந்தைங்களுக்கு கூட கிரே ஹேர் ரொம்ப ஏர்லி இன் லைஃபே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இது ஏன் வருது, என்ன ரீசன்ஸு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரேயிங் ரொம்ப சப்போஸ் உங்களுக்கு ஒரு 20 வயசுக்கு முன்னையே கிரேயிங் வருது அப்படிங்கும்போது தான் அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் ஆகிடுது. பேரண்ட்ஸ்க்கும் சரி, அந்த ஹூஎவர் அந்த பேஷண்ட்டுக்கும் சரி, ரொம்ப தே கெட் வெரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஸோ இந்த பிக்மெண்டேஷன், அந்த ஹேர் பிக்மெண்ட் பற்றி நம்ம கொஞ்சம் பேசினா தான் அந்த கிரேயிங் பற்றி நம்ம இன்னுமே புரிஞ்சுக்க முடியும். ஏன் நம்ம ஹேர் பிளாக்காக இருக்குது, சில பேரோட ஹேர் ஏன் ரெட்டாக இருக்குது, சில பேரோட ஏன் எல்லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேருக்கு கலர் கொடுக்குற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் மெலனின் தான். அதாவது நம்ம ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்குற அதே பிக்மெண்ட் மெலனின் தான் ஹேருக்கும் கலர் கொடுக்குது. அந்த மெலனின்லேயே 2 வகையான மெலனின் இருக்குங்க. அந்த மெலனின்ல யூ மெலனின் அப்படிங்கிறது தான் ப்ரௌன் ஆர் பிளாக் கலர் கொடுக்கறது. அதுதான் நம்ம மோஸ்ட்டாக ஏஷியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரௌன் ஆர் பிளாக் ஹேராக இருக்கும். இன்னொரு மெலனின் டைப் தான் ஃபியூ மெலனின் அப்படின்னு சொல்கிறது. அது ரெட் ஆர் எல்லோ பிக்மெண்ட் கொடுக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த அயர்லாண்ட் அந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கிறவங்க தான் நீங்கள் அவங்கள பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ரெட் கலர் ஹேர், ப்ளூ ஐஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லை பிளாண்ட் ஹேரோட அமெரிக்கன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபியூ மெலனின் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மெலனின்ங்கிறது உங்களுக்கு நம்ம முடியோட நம்ம முடி இப்படி ஒரு சிங்கிள் ஹேர் இருக்குன்னா அதுக்கு வெளிப்பகுதியும் உள்பகுதியும் இருக்கும். அந்த உள்பகுதியை காட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்பகுதியில் ஒரு ஷீத் மாதிரி, அதாவது ஒரு கவரிங் மாதிரி ஒரு முடிக்கும் இருக்கும். ஸோ அந்த கவரிங்க்கு மேலே இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடத்துல உங்கள் சோர்ஸ் ஆஃப் மெலனின் அங்கே தான் இருக்கும். அங்கேருந்து தான் மெலனின் உள்ள அந்த முடிக்குள்ளே மைக்ரேட் ஆகும். ஸோ வெளியிலேருந்து உள்ளே அந்த மெலனின் உள்ளே போய் ஃபுல் முடியுமே கலர் வருது உங்களுக்கு. ஸோ இது உங்களுக்கு வெளியிலேருந்து உள்ளே போகிறது ஒரு சைக்கிள். ஃபஸ்ட்டு 45 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு 7லேருந்து 15 சைக்கிள் நடக்கும். அதாவது முடியோட வெளிப்பகுதியிலேருந்து உள்பகுதிக்கு போய் உள்ளே ஹேர் பல்ப்லேருந்து மெலனின் இன்னமும் உற்பத்தி ஆகி அந்த ஃபுல் ஹேர் உங்களுக்கு டார்க்காக மாறுறது. ஸோ இது ஒரு சைக்கிள். இந்த மாதிரி 7 to 15 சைக்கிள்ஸ் நம்ம லைஃப் டைம் ஒரு 45 to 50 இயர்ஸில் ஃபஸ்ட்டு 50 இயர்ஸில் நடக்கும். ஒருவேளை இந்த முடிக்கு வெளியே இருக்கிற அந்த மெலனினோட உற்பத்தி ஆகிற இடம் காஞ்சு போயிடுச்சு, இன்னும் அந்த மெலனினே இனிமேல் அந்த உற்பத்தி ஆகலை அப்படிங்கிறது ஒரு ரீசன். ரெண்டாவது அந்த மைக்ரேஷன் ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கும்போதும் இந்த ஹேர் உங்களுக்கு கலர் வராமல் உங்களுக்கு நிறையா மாறுறது திஸ் இஸ் த ரீசன். உங்களுக்கு ஏன் இது நடக்குது, ஏன் அந்த ஒரு சோர்ஸ் ட்ரை அப் ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பல ரீசன் இருக்கலாம். ஒன்று 20 வயசுக்கு முன்னாடியே நரை வந்ததுன்னா யூஸ்வலி ஜெனட்டிக் தான் அது. அண்ட் ஆர் சப்போஸ் சில பேருக்கு உங்களுக்கு தன்னெதிர்ப்பு நோயெலாம் இருக்கும். விட்டிலிகோ அப்படிங்கிற உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே வெள்ளையாக ஸ்கின்ல இருக்கும். அவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஏரியாவில் ஸ்கின்ல இருக்கிற ஹேர் சிலதெல்லாம் வெள்ளையாக மாறி போயிடும். ஸோ இல்லைன்னா சில தன்னெதிர்ப்பு நோயிலையும் வெள்ளையாக மாறுற சான்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கே வரும். அதெல்லாம் கன்ஜெனிட்டல் இஷ்யூஸ் உங்களுக்கு. இது தவிர ஒன்றுமே இல்லாமல் நார்மல் குழந்தைங்களுக்கு கூட 20 வயசுக்கு கீழே சப்போஸ் அவங்க ஃபேமிலியிலே ஹிஸ்ட்ரி இருக்குன்னா ரொம்ப நார்மலாக காமனாக கிரே ஹேர் சீக்கிரமே வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது தவிர சில டெஃபிஷியன்சிஸ் லைக் காப்பர், எஸ்பெஷலி காப்பருங்கிறது அந்த மெலனினோட சிந்தசிஸ், அந்த மெலனின் பிக்மெண்ட்டை உற்பத்தி ஆக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி காப்பர். ஸோ காப்பர் டெஃபிஷியன்சி இருந்தாலுமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது உண்டு. காப்பர் தவிர அயர்ன் டெஃபிஷியன்சியுமே கிரே ஹேர் கொடுக்கறது உண்டுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணால் சில பேருக்கு திருப்பி அந்த டார்க்கனிங் ஆஃப் ஹேர் கண்டிப்பாக நடக்கிற சான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது தவிர வேற என்ன காஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மேட்டிக் பீப்புள் அவங்களுக்குமே ஹேரில் உங்களுக்கு கிரேயிங் ஆஃப் ஹேர் சீக்கிரம் நடக்கும். இல்லை கிட்னி டிசீசஸ் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு புரோட்டீன் சத்து இதர் நம்ம கூடியமான அளவு புரோட்டீன் சத்து எடுத்துக்க மாட்டேங்கிறோம் உணவில். இல்லை நம்ம எடுக்கிற புரோட்டீன் சத்து உங்களுக்கு அந்த நம்ம இன்டெஸ்டைன் ஒரு நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்லேருந்து அப்சார்ப்ஷன் நல்லா இல்லை அப்படிங்கும் போதுமே கிரே ஹேர் நிறைய பேருக்கு வரதுண்டு. இது தவிர ஒரு பர்டிகுலர் தன்னெதிர்ப்பு நோய் இருக்குது. அதாவது நம்ம ரத்த சோர்வுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அனீமியா. அதுலேயே பெர்னிஷியஸ் அனீமியாங்கிற ஒரு வகையான ரத்த சோர்வுலையும் இந்த மாதிரி கிரே ஹேர் ரொம்ப காமனாக வரதுண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போதும் கிரே ஹேர் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். இது தவிர வேற என்னெல்லாம் கிரே ஹேரோட ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் தான். அதாவது ஒழுங்காக தூக்கம் இல்லாதது அண்ட் ரொம்ப முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் காசஸ் வெரி ஏர்லி கிரேயிங் ஆஃப் ஹேர். ஏன்னா ஸ்மோக்கிங், ஸ்ட்ரெஸ் இது
எல்லாமே வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ங்கிறது வந்து நம்ம அந்த பிக்மெண்ட், அந்த மெலனின் பிக்மெண்ட்டை சீக்கிரமே கரைச்சிடும். அதனாலே வந்து கிரேயிங் ஆஃப் ஹேர் இஸ் வெரி காமன் இன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸ். சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்ல இருப்பாங்க, இல்லை ரொம்ப பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க. லைஃப்ல வந்து சில ஒரு இமோஷனல் ஆர் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா they will start graying very soon. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தணிக்கிறதுக்காக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இனஃபாக இல்லை. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் குறைஞ்சு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாகிடுது உங்களுக்கு. ஸோ இந்த கிரே ஹேருக்கு என்ன பண்ணலாம், வாட் கேன் வி டூ, என்ன ரெமெடிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஃப் யுவர் லைஃப் ஸ்டைல் இஸ் பேட், இஃப் யூர் ஹேவிங் அ பேட் டயட், உங்களுக்கு தூக்கம் சரியில்லை, இல்லைனா வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு இடம் மாற்றம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை அட்ரஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிக்கோங்க. ஸ்மோக்கிங் கண்டிப்பாக வந்து யூ ஷுட் குவிட் ஸ்மோக்கிங், எஸ்பெஷலி மென். நான் ஏன் மென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் என்ன காட்டுதுன்னா, when male people who smoke a lot இல்லையா, அவங்களுக்கு வந்து கிரேயிங் வரும்பொழுது அவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இஸ் மோர். அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக வரதுண்டு ஸ்மோக்கர்ஸ் வித் கிரே ஹேர் ஹூ ஆர் மென். ஸோ அதனால எஸ்பெஷலி மென், ப்ளீஸ் டூ குவிட் ஸ்மோக்கிங் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கோ லீட் ஆன் டு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் லேட்டர். ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது உங்களுக்கு. இதை தவிர வேறு என்ன தீர்வு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடிங் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். அது தவிர வந்து ஹேருக்கு வந்து உங்களுக்கு ஓரல் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது சில பேருக்கு நான் சொன்னேன் இல்லையா, காப்பர் அண்ட் அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு அதை சப்ளிமெண்ட் பண்ணுறது, இல்லை ப்ரோட்டீன் பற்றாக்குறை இருக்கும்போது ப்ரோட்டீனை வந்து டயட்டில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, அதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ இது தவிர வந்து என்ன அப்ளை பண்ணலாம், சில இதில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க டாக்டர் அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்ளை பண்ணுறது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சொராலன் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் மெடிசன். அதை அப்ளை பண்ணி வெயிலில் காட்டும் போது அதனாலேயே கொஞ்சம் டார்க்கனிங் சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது தவிர மெலட்டானின் அப்படிங்கிற மெடிசனும் வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, பாலிஃபினால்ஸ், டீ ட்ரீ ஆயில் எக்ஸ்ட்ராக்ட், இது எல்லாமும் வந்து research is going on for using to improve the coloration of the hair. அந்த கிரே கலர்லேருந்து திருப்பி பிளாக்கு கொண்டு வரதுக்கு. கருவேப்பிலை சாப்பிடலாமா, ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க. ஹோம் ரெமெடிஸ் வந்து நீங்கள் இஃப் சப்போஸ் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100,000 ஹோம் ரெமெடிஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் பேஸ் ரிசர்ச் ஏதாவது இருக்கா? இப்போத்துக்கு தெர் இஸ் நோ சாலிட் ரிசர்ச் டு சே கண்டிப்பாக இதை சாப்பிட்டா வந்து உங்களுக்கு கிரே ஹேர் போயிடுங்கிறது ஒன்றும் ரிசர்ச் கிடையாது. பட் கரி லீவ்ஸ், அதாவது வந்து நம்ம கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலை வந்து உங்களுக்கு இட்ஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் அயர்ன், கால்சியம், ஃபாஸ்பரஸ், இது எல்லாமே ஒரு நல்ல ரிச் சோர்ஸ். ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாத்தையுமே ரிச் சோர்ஸ் உங்களுக்கு. ஸோ நம்ம இன்ஃபேக்ட் நம்ம முன்னோர்கள் வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு போடுறாங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் த ஃப்ளேவர் ஆஃப் த லீஃப், அதுக்கு ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குங்கிறதுனால தான் போடுறாங்க. இதில் இருக்கிற நல்ல நியூட்ரிஷன் வந்து கண்டிப்பாக வந்து இட் ஹெல்ப்ஸ் டு கரெக்ட் த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. அதாவது ஒருத்தருக்கு கிரே ஹேர் நியூட்ரிஷன்னால வருது, அதாவது நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கிறதுனால வருதுன்னா அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இந்த கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் எதர் சட்னி மாதிரி பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ யூ கேன் ஈவன் மேக் அ ஜூஸ் அவுட் ஆஃப் இட். பட் வெறும் கருவேப்பிலை லீவ்ஸ் எடுத்து வெறும் அப்ளிகேஷன் போடுறதுனால will the grey hair grow? I don't really believe in it and there is no particular evidence which points to that. But eating கருவேப்பிலை வந்து உங்களுக்கு டயட்ல சேர்த்துக்கும் போது டெஃபினட்டா வந்து சில டெஃபிஷியன்சிஸ், ஏன்னா அதுலயும் நியூட்ரியன்ஸ் இருக்குங்கிறதுனால இட் வில் கரெக்ட். இதை தவிர வந்து ஓகே இதெல்லாம் பண்ண முடியல எனக்கு வந்து, அஃப்கோர்ஸ் we have corrected the diet, we have corrected all this, பட் ஆனாலுமே எனக்கு கிரே ஹேர் வந்து குறைய மாட்டேங்குது அப்படிங்கிற சில பேருக்கு என்ன பண்ணலாம்னா, இன்ஃபேக்ட் they say கொஞ்சம் ஒரு 2 நரமுடி இருந்தால் அதை வந்து எடுக்கிறதுலையோ கட் பண்ணுறதுலையோ ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. பிகாஸ் காமன் பிலீஃப் என்ன, ஒரு நரமுடியை ப்ளக் பண்ணால் 10 நரமுடி வந்துடும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. தட்ஸ் அ மித். ஒன்று எடுத்தால் 10 வருங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முடியை ப்ளக் பண்ணால் 10 பிளாக் ஹேர் உங்களுக்கு க்ரோ ஆகுதா? இல்லை தானே. அப்போ இதுவும் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரே 1 or 2 கிரே ஹேர் தான் இருக்குது அப்படிங்கும்போது யூ கேன் ஜஸ்ட் கட் இட் ஆஃப். ஓகே, பட் அதுக்கு மேலே அதிகமாக கிரே ஹேர் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு கம் டு த நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் ஹேர் டை. ஹேர் டை யூஸ் பண்ணுறது லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் இட். நான் வந்து வெதர் ஐ அப்ரூவ் ஆஃப் இட் ஆர் நாட் அப்ரூவ் ஆஃப் இட், எவ்ரிபடி டஸ் யூஸ் அ ஹேர் டை. ஹேர் டைங்கிறது நிறைய டைப்ஸ் இருக்குது. எதர் நேச்சுரல் ஹேர் டைஸ் இருக்குது, இல்லைனா வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் ஹேர் டை ஆர் கெமிக்கல் ஹேர் டைஸ் இருக்குது. நேச்சுரல் ஹேர் டைன்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா, இல்லைனா பிரிங்கராஜ், இல்லைனா வந்து உங்களுக்கு வால்நட்லேருந்து எடுக்கிற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ், இது எல்லாமே வந்து நேச்சுரலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் கலரேஷன், சிலதெல்லாம் வந்து ஒரு சர்டன் கலர் தான் கொடுக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹென்னா யூஸ் பண்ணுறது ரெட் கலர் கொடுக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. பட் ஹென்னா இஸ் அ குட் சப்ஸ்டியூட். அதாவது வந்து நல்ல ஒரு பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் ஹென்னா, அந்த ஒரு கலரேஷன் வந்து ஒரு ஸ்லைட் டார்க் கலர் கொடுக்கும்போது பீப்புள் டோன்ட் மைண்ட்
bind it and it is quite safe உங்களுக்கு. Provided சில பேர் black henna யூஸ் பண்ணுவாங்க. black henna வந்து யூஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு அந்த black கலர் கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து அலர்ஜி கொடுக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் டு செக் இஃப் இன் கேஸ் கெமிக்கல்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறாங்களா டு த ஹென்னா. ஹென்னா ஹேஸ் டு பி யூஸ்ட் வந்து வெரி பியூர் ஃபார்ம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது சேஃப் உங்களுக்கு. மிச்சப்படி வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் டைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் டை பொறுத்த வரைக்கும் ஹேர் டைல வந்து உங்களுக்கு அந்த கருப்பு கொடுக்கக்கூடியது பாராஃபெனலின் டயமைன் ஆர் பிபிடி அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். இதோட டெரிவேட்டிவ்ஸுமே வந்து அந்த ஒரு பிளாக் கலர் கொடுக்கும். பட் இந்த பிபிடிங்கிற கெமிக்கல் தான் மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் அலர்ஜி. ஸோ இஃப் யூ யூசிங் அ ஹேர் டை, யூஸ் அ ஹேர் டை which does not contain ammonia and does not contain paraphenylene diamine, and that will be safer for the scalp. ஏன்னா even though research says இன்னும் எவிடன்ஸ் இல்லை ஸ்கேல்ப் கேன்சர் வருது பிகாஸ் ஆஃப் ஹேர் டைங்க எவிடன்ஸ் இல்லை. பட் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அலர்ஜிஸ் அண்ட் அந்த தோலில் வந்து ஒரு கருவளையம் வருது, கருப்பாக பிக்மெண்டேஷன் வருது ஹேர் டைனால, கண்டிப்பாக வந்து இட் இஸ் அ ட்ரூத். ஸோ இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் டு யூ ஆல்வேஸ் சூஸ் யுவர் ஹேர் டை வெரி சேஃப்லி. So I hope this particular episode has helped you today. Thank you.